நம்பிக்கை பெறாங்க. 5வது முறையும் தனிச்சு தான் நிற்பாங்க. தனிச்சு நிற்க தான் அவங்களுக்கு மெரிட்டு. சீமான் அதை தனிச்சுங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 5வது முறை தனிச்சு நிற்கும் போது இந்த வால்யூம் எப்படி இருக்குன்னு பார்த்து இதோட பெரிய ஒரு வால்யூம் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துரும். மக்களை நம்பி நம்மளை நம்பி தனிச்சு நிற்கிறாரு சீமானுங்கிறது பெரிய ஒரு பூஸ்டை கொடுக்கும். பஞ்சாப்ல இப்படித்தான் ஆம் ஆத்மி ஆட்சியை பிடிச்சாங்க. தொடர்ந்து தனிச்சு நின்னா சீமான் பஞ்சாப்ல ஆம் ஆத்மியை ஆட்சியை பிடிச்ச மாதிரி ஆட்சியை பிடிச்சி மக்கள் மனநிலையில் உள்ள பெரிய மாற்றம் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சீமான் அதை உணர்ந்திருக்கிறாரு. எத்தனையோ தொழிலதிபர்கள் அவர்கிட்ட பேசி பழகி நயவஞ்சகர்களாக தங்கள் சுயலாபத்துக்காக தங்கள் சுயலாபத்திற்காக பேசக்கூடியவங்கள்லாம் சீமான் உணர்ந்திருக்கிறார். காரணம், அவர் தனித்து போட்டியிடணும், சாதிக்கணுங்கிற முடிவோட வந்தவர், தீர்க்கமான ஒரு முடிவோட வந்தது. பிரபாகரன் மகன் தனித்தே போட்டியிடணுங்கிற முடிவோட வந்த ஒரு சீமான்ங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும். ஆரம்ப கட்டத்தில் அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கூட கொடுத்த சுலோகம் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுன்னு தான் அவர் வந்தார். மாற்றுங்கிற இதில் அவர் செல்ல செல்ல அவருக்கு வாக்கு வலிமை மிகப்பெரிய அளவில் கூடும். இது மக்களவை தேர்தல், சீமானுக்கு என்ன ரோல்னு கேட்டாங்க. மக்களவை தேர்தலில் சீமானுக்கெல்லாம் தேவையான்னு கேட்டாங்க. சீமானுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. 2 to 3% தான் வாக்கு வரும்னு சுமன் ஸ்ரீராமன்கள் பதிவு பண்ணாங்க. இது எல்லாம் தவறுங்கிறது தேர்தல் முடிவு தெரியும். மக்களவை தேர்தலே சீமான் 2 மடங்கு 3 மடங்கு சாதிச்சிட்டாருன்னா சட்டமன்ற தேர்தலில் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது ஒட்டுமொத்த தமிழகமே திரும்பி பார்க்கும். சட்டமன்றத்தில் எடுத்த அவர் வாக்கை விட பல மடங்கு வாக்கு அடுத்த சட்டமன்றத்துக்கு வரும். 5 ஆண்டுகளில் வரக்கூடிய நியூ ஓட்டர்ஸும் சீமானை நோக்கி நகருவாங்க. உண்மையான மாற்று, தெளிவான மாற்று, உறுதியான மாற்று, வேலுப்பிள்ளை பிரபாகரன் வழியில தெளிவா நிற்கிறார் சீமானுங்கிற இமேஜ் கிடைக்கும். ஸோ 2 மடங்கு 3 மடங்குக்கு மேல் வாக்க சீமான் மக்களவையிலே உயர்த்தும் போது சட்டமன்றத்தில் அது 3 மடங்கு 4 மடங்குக்கு மேல சட்டமன்ற வாக்கையை சீமான் உயர்த்துவார் என்ற கருத்து தான் வரும். அப்பொழுதும் சுமன் ஸ்ரீராமன்கள், சவுக்கு சங்கர்கள், சராசு சியாம்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசக்கூடியவங்களுக்கு எந்த காலத்திலுமே அவங்க திருந்த மாட்டாங்கிறதான் என் கருத்து. பட் நான் ப்ராக்டிக்கல் வியூவை சொல்றேன். 3.8 பேசிக்ல இருந்து தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் உயரக்கூடிய சீமானுக்கு பிரச்சார வலிமை, கமலஹாசனும் தினகரனும் மாற்று என்ற புள்ளியிலிருந்து மாறி கூட்டணிக்கு போனது, நியூ ஓட்டர்ஸ்ல சீமானுக்கு ஒரு 30-40% வருவது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ் தேரியில கிறிஸ்தவ முஸ்லிம் பறையர்கள் வாக்கு ஸ்டாலினை விட்டு சீமானுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள், இப்படி பல அம்சங்கள் நீங்க சொன்ன மாதிரி போரர் செக்ஷன்ஸ் பீப்புள் சீமானை ஏற்றுக்கொள்வது தங்களில் ஒருவராக, இப்படி பல அம்சங்கள்ல சீமான் தமிழக அரசியல் களத்துல மாற்றுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு சக்தியாக திரண்டு சீன மூங்கிலல் மாதிரி அடுத்த கட்ட வளர்ச்சி 26ல் சீமானுக்கு மிகப்பெரிய அளவு இருக்குங்கிறத கட்டியம் கூறக்கூடிய அளவுக்கு 24 ரிசல்ட் இருக்குன்னு நம்புறேன். 24க்கு முன்பே 26ல் தனிச்சு போட்டிங்கிறத டிக்ளேர் பண்ணதுதான் சீமானோட நம்பகத்தன்மை, உறுதித்தன்மை. அந்த நம்பகத்தன்மையும் உறுதித்தன்மையும் சீமானை மேலும் உயர்த்தும் என்று உறுதியாக